இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இது திருவள்ளுவர் திருக்குறள்ல ரொம்ப வருஷம் முன்னாடி 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு தீங்கு விளைவிப்பவரை, துன்பம் விளைவிப்பவரை நாம எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நாம அவங்களுக்கு கொடுக்க போற ரியாக்ஷன்ல அவங்க வெக்கப்படணும், அவங்க தலை குனியணும், அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நம்ம என்னடா இவருக்கு போய் இந்த மாதிரி செஞ்சுட்டோமே அப்படின்னு ஒரு வெக்கப்பட்டு தலை குனிந்து திருந்துவது ஒரு பாசிபிலிட்டியா இருந்தா அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்கணும்? அவங்களுக்கு நல்லது செய்யணும். நம்ம எப்பயும் நமக்கு என்ன வேண்டுமோ அதை நோக்கி தான் போகணும். நம்மளை எதிர்த்து ஒருத்தர் நமக்கு பாதகமா ஏதாவது செய்தாலும் நமக்கு வேண்டாததை நோக்கி நம்ம போகக்கூடாது. நமக்கு என்ன தேவை? நமக்கு மன அமைதி தேவையா, நமக்கு கோபம் தேவையா, அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் தீங்கு செய்யறாரு அப்படின்னும் போது அவர் தீங்கு செய்யும் போது நாமளும் தீங்கு செய்யலாம்னு நம்மளை நியாயப்படுத்திக்கிட்டு நம்ம தீங்கு செய்யலாம். ஏன்னா அவர் செஞ்சார்ல, அப்ப நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நமக்கு என்ன தேவை? நமக்கு சுத்தி 4 பேர் நல்லவங்க வேணும், நல்ல மன அமைதி வேணும், நல்ல உறவுகள் வேணும். அப்படின்னா அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கணும். இந்த ஒருத்தர் தீங்கு செய்துட்டாலும் அதுக்காக நாம நம்மளுடைய நிலையிலிருந்து தாழக்கூடாது அப்படின்றது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க எப்பயுமே ஒரு பிரச்சனையில போகும்போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு என்ன வேணும், வாட் டு ஐ வாண்ட், அதை நோக்கித்தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படின்றது இதுல இருக்கிற ஒரு பிரின்சிபல். ரெண்டாவது பிரின்சிபல் லைஃப்ல மேலும் மேலும், ஏன்னா இப்போ ஒருத்தர் தீங்கு செய்யறாரு, நாமளும் தீங்கு செய்யறோம், அவங்களும் தீங்கு செய்யறாங்கன்னா இது எஸ்கலேட் ஆகிட்டே போகும். அதனால பாதிப்பு நமக்கும் தான், அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். அதனால இதை டீஎஸ்கலேட் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்றதுக்கு தான் திருவள்ளுவர் ரொம்ப ஈஸியா நீங்க ஆப்போசிட்டா பண்ணுங்க. அவங்க தீங்கு பண்ணாங்கன்னா நீங்க நல்லது பண்ணுங்க. அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த தீங்கு பண்றவருக்கு அது அது மேல இன்ட்ரெஸ்ட் போய் அதனால அவர் ஒரு அவரும் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நண்பராக மாறிடுவாரு அப்படின்னு. இது ஒரு டீஎஸ்கலேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி நம்ம எல்லாருமே இருந்தோம்னா யார் ஒருவரும் ஒரு தவறான வழிக்கு போகிறதுக்கு நம்மளே விட மாட்டோம். ஏன்னா அவர் ஒருத்தர் நமக்கு பண்றாருன்னு போது நம்ம அவரை பிடிச்சி நல்ல வழிக்கு இழுத்துருவோம். அப்போ எல்லாரும் அந்த மாதிரி இருந்தால் ஒரு சமூகம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியில் அவர் சொல்லியிருக்காரு. இது 95% ஒர்க் ஆகும். ஒரு 5% பீப்புள்கிட்ட மட்டும் இது ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்க நல்லது பண்ணாலும் அவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு இன்னும் தீங்கு செய்வாங்க. அவங்க கிட்ட எப்படி நாம டீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வாங்க. அங்க நம்ம டீப்பா நம்ம ஆலோசனை பண்ணலாம். இல்லைன்னா என்கிட்ட கோச்சிங் கூட நீங்க வரலாம். அந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது நம்ம இன்னும் டீப்பா அலசலாம். ரொம்ப நன்றி.